வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் பூண்டுல வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு புளி குழம்பு. இது பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும், ஒரு தட்டு நிறைய சாதத்தை சும்மா தட்டி கிளப்பலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான புளிக்குழம்பு. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்க நம்ம ஒரு மண் சட்டி வச்சிருக்கோங்க. இதுல ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல கடுகு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடுறேங்க. இப்போ இந்த கடுகு பொரியட்டும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா லைட்டா சவக்கட்டும். நான் இப்போ ஃப்ளேமை மீடியம் சிம்ல தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா பாட்டுங்கிறதுனால உங்களுக்கு சூடு அதிகமா மெயின்டைன் ஆகும். இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது நாட்டு பூண்டுங்கிறதுனால 20 பல் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பூண்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இதை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சேர்த்திடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததுனால ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 20 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நம்ம ஆப்ஷனாக பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபைனாக கட் பண்ண வேணாம். அதாவது பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் திட்டிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. இப்போது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஈர்க்கு அளவுக்கு இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திடலாம். மிளகா பொடி பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் மிளகா பொடியோட காரத்துக்கு ஏற்றாற்போல் காரம் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எப்போவுமே 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1க்கு பாதியாக எடுத்திருக்கோம். 1 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கோம். இதோட சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், ஃப்ளேம் ஹை பண்ண கிடையாது. இப்போ இதில் ஒரு சின்ன எலும்பிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டு எடுக்கலாம். இப்போ இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர்றக்குள்ளார ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொதிச்சு சுண்டி இருக்கு. எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததான் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்திடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு, நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இப்போ இங்க சின்னதா ஒரு தாளிப்பு கரண்டியோ இல்ல சின்னதா வடை சட்டியோ வச்சிருக்கோம். இப்போ இது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. அடுத்ததான் நம்ம மணத்தக்காளி வத்தல் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயில சேர்த்திடலாம். இப்போ இதை லைட்டா இந்த எண்ணெயிலே வதக்கி கொடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். ஏன்னா இது ஆல்ரெடி வத்தலுங்கிறதுனால. இப்போ வத்தல் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரியுது. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வத்தலை பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதில் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மணத்தக்காளி வத்தல் வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு, புளி குழம்பு.